ஹாய் மக்களே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கடாரங்க ஊறுகாயோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் பண்ணாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த கடாரங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 பெரிய கடாரங்காவை எடுத்து நம்மளோட அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சு அதில் பாதி ஹாஃப் வாட்டர் நம்ம வந்து அதை ஃபில் பண்ணிவிட்டு அதில் நம்ம வேக வைக்கிறோம். ஸோ 15 to 20 minutes நல்லா வேக வைக்கணும். ஏன்னா அது வந்து காயிலேருந்து நல்லா வெந்தால் தான் அது நம்ம வந்து ஊறுகாய் செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை நம்ம வெளியில் எடுத்து என்ன பண்ணுறோன்னா குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கிறோம். இது மேக்ஸிமம் எங்கே வைப்பாங்கன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன் போனோம்னா நம்ம சாப்பிடும்போது சைடில் வைப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம ரைஸில் போட்டு கூட நம்ம சாப்பிட்லாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஊறுகாவை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதை வந்து ஸ்மால் பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் வந்து நம்ம ஊறுகாய் எடுத்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ரைஸில் போட்டு பசைஞ்சு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து அதை 20 minutes நம்ம வேக வைக்கிறோம். அதை கட் பண்ணுறதை பார்த்தாலே வாய் ஊற ஆரம்பிச்சிருச்சு. எடுத்து சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. நல்லா அப்படியே புளிப்பாக அப்படியே டேஸ்ட்டாக அதோட லிக்விடெல்லாம் கீழே வரும்போது அப்படியே வாய் ரொம்ப ஊற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 2 பழத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இந்த பிக்கில் வந்து நாங்கள் சம்டைம்ஸ் தோசைக்கு கூட தொட்டு சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஊறுகாய் வந்து நம்ம வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் நம்ம 3 weeks வரையும் வந்து நம்ம வச்சு சாப்பிட்லாம். நம்ம வந்து 2 பழத்தையும் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி வச்சாச்சு. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. வாய் ஊறுது சாப்பிட்ணும் போல். ஸோ இப்போ நாங்கள் வந்து 2 பழம் எடுத்திருக்கோம். 2 கடாரங்காய் எடுத்திருக்கிறதுனால நாங்கள் 2 ஃபுல் கார்லிக் வந்து அதில் ஆட் பண்ணுறோம். நீங்கள் வந்து இப்போ 1 எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஃபுல் கார்லிக் ஆட் பண்ணால் போதும். இன்கேஸ் நீங்கள் 3 எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 3 ஃபுல் கார்லிக் எடுத்துக்கோங்க. நம்ம எத்தனை பழம் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கார்லிக் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அதோட டேஸ்ட் வந்து அதில் வந்து இறங்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன்னா கார்லிக்கில் உள்ள மேலே உள்ள தோல் எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பேசிக்காகவே வந்து எங்களுக்கு காரம்னா ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ரொம்ப காரம் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து இதோட வந்து நம்ம வந்து என்னன்னா பட்டை மிளகாய் வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் காரம் நிறையா சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் நிறைய காரம் சாப்பிடுவோம் அப்படின்றதுனால நாங்கள் ஒரு 10 to 12 பட்டை மிளகாய் வந்து எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு அந்த காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் வந்து 2 பீஸாக நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. ஏன்னா ஃபுல்லாக போட்டோம்னா நம்ம சாப்பிடும் போது அது கொஞ்சம் நல்லா இருக்காது. குட்டி குட்டியாக கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா அதை சாப்பிடும் போது கன்வீனியண்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம கார்லிக்கே வந்து 2 பீசஸாக வந்து கட் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா அது சாப்பிடும்போது செட் ஆகாது. இதே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸ்மால் பீசஸாக போட்டோம்னா நம்ம ரைஸில் போட்டு சாப்பிடும் போது அதை கூட நம்ம எடுத்து சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் நாங்கள் வந்து கார்லிக்கே வந்து 2 பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். அது எப்படின்னா ஹரிசாண்டலாக இல்லாமல் வேர்ட்டிக்கலாக கட் பண்ணிட்டோம். அது வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதை நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பட்டை மிளகாவையும் பூண்டையும் வந்து நமக்கு அழகாக கட் பண்ணி வச்சாச்சு. இது கூட இப்போ நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம்னா வெள்ளைக்கட்டி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்மளோட குவான்டிட்டி வந்து 2 கடாரங்காய் தான். ஸோ அதனால நம்ம வந்து 4 பீஸ் வந்து நம்ம வெள்ளைக்கட்டி எடுத்துக்கிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட வந்து நாங்கள் வந்து பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, பெருங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் அதோட டேஸ்ட் வந்து ஆட் பண்ணோம். ஸோ அதை நம்ம வந்து குட்டி பீசஸாக அதையும் நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அதை நம்ம அப்படியே ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா அது கரையாது. சாப்பிடும் போது வாயில் வந்து அது கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து அதையும் வந்து குட்டி பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து கறி லீஃபை எடுத்து வச்சுக்கிறோம்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துருக்க அந்த 4 வெள்ளைக்கட்டியை வந்து நம்ம இடிக்க போகிறோம். அதை ஃபுல்லாக போடக்கூடாது, அதை இடித்து தான் நம்ம போடணும். எங்கள் அம்மா கொடுத்த கேரி பேக்லேயே வச்சு அந்த வெள்ளைக்கட்டியை நான் வந்து ஃபுல்லாக இடித்தேன். அது எல்லா சைடும் பயங்கரமாக வந்து பிஞ்சு போச்சு. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நல்ல இதில் வச்சு நீங்கள் இடிச்சுக்கோங்க. ஆனால் வந்து வெள்ளைக்கட்டி வந்து நம்ம முழுசாக போடக்கூடாது, இப்படி இடித்து தான் நம்ம போடணும். அப்போ தான் ஈஸியாக மெல்ட் ஆகும், சீக்கிரம் மெல்ட் ஆகும். எல்லாத்தையுமே நான் வந்து இடிச்சிட்டேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும், இதுக்கு மேலே தேவையில்லை. இவ்வளோது போட்டாலே அது வந்து மெல்ட் ஆகிடும். நம்ம ஃபுல்லாக போட்டால் தான் அது மெல்ட் ஆகிறதுக்கு கஷ்டம், இவ்வளோது போட்டாலே போதும். ஸோ இப்போ தான் நம்ம வந்து குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடுப்பில் வந்து பேனை வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் அதை கொஞ்சம் காய விட்டுட்டு அதில் வந்து நம்ம வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து எத்தனை பழம் எடுக்கிறீங்களோ, எத்தனை கடாரங்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இப்போ 2 எடுத்துருக்கிறதுனால அதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆயில் வந்து நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன போடுறாங்கன்னா பெருங்காயம் வந்து போடுறாங்க. பெருங்காயம் வந்து நல்லா வந்து ஸ்மெல் கொடுக்கும் அந்த ஊறுகாய்க்கு. அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு பெருங்காயம் போட்டாச்சு. அது கொஞ்சம் வேகினதுக்கப்புறம் நாங்கள் வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். கடுகும் வந்து தேவையான அளவுக்கு, அதாவது நீங்கள் எத்தனை பழம் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா ஊறுகாய் நல்லா இல்லாமல் கூட போகலாம். ஸோ நீங்கள் எத்தனை பழம் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா ஃபுல்லாக பொரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த கார்லிக், பட்டை மிளகா, கறி லீஃப் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து பூண்டை ஆட் பண்ணியாச்சு. அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டை மிளகாயும் கறி லீஃபையும் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அது நல்லா கொஞ்சம் லைட்டாக வேகணும் அப்படின்றதுக்காண்டி கொஞ்சம் லைட்டாக கிண்டி விடுறோம். இப்போ வந்து கருவேப்பிலையும் பூண்டு பட்டை மிளகா எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருக்க நம்ம கடாரங்காயை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து லைட்டாக கிண்டுனா போதும். ரொம்ப நேரம் கிண்டிட்டு இருந்தோம்னா அது கருகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ லைட்டாக கிண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருந்த கடாரங்காவை வந்து அதில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதையும் லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நம்ம ஏன் கிண்டிகிட்டே இருக்கணும்னா அதை அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு, நாங்கள் வந்து கல் உப்பு தான் ஆட் பண்ணோம். நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற சால்ட் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு அதோட சைடில் வந்து நாங்கள் என்ன ஆட் பண்ணோன்னா வெள்ளைக்கட்டி, நம்ம ஃபுல்லாக இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெள்ளைக்கட்டி வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் வந்து அதோட ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்குது. நம்ம வந்து ஆயில் போட்டு அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் போட்டு கடுகு போட்டு பூண்டு, கறி லீஃபு, பட்டை மிளகா, அப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த கடாரங்காய் எல்லாமே போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமையும் அதோட ஃப்ளேவர்ஸும் நல்லா இறங்கும். அப்போ தான் அதை சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக இந்த மாதிரி க்ரீன் கலர், எல்லோ கலர் இந்த மாதிரி இருந்து சாப்பிட்றதோட ரெட் கலராக நல்லா காரமாக இருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கலருக்காக வந்து நாங்கள் கேசரி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு விருப்பம்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஓகே, நோ ப்ராப்ளம். பட் இதை ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த ரெட் கலர் ஃப்ளேவர் அந்த இது நான் இறங்கணுன்றதுக்காண்டி நாங்கள் வந்து கேசரி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அதை கிண்டிகிட்டே இருக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது வந்து அடி பிடிச்சிடக்கூடாது. அடி பிடிச்சிட்டா நம்ம வந்து மேலாப்ப எடுத்து சாப்பிட்டா கூட வந்து அந்த ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து நம்ம அந்த பேனில் நம்ம போட்டதுலேருந்து ஃபுல்லாக கிண்டிகிட்டே இருக்கணும். அதோட கலரை பாருங்கள், செம்மையாக இருக்குது. எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி ஸ்மெல்லே பயங்கரமாக இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப டெம்ப்டாக இருக்குது.
நெக்ஸ்ட்டு வந்து இதோட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா புளி வந்து ஆட் பண்ண போகிறோம். இதை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம புளி வந்து ஊற வச்சிடணும். அப்போ தான் அது வந்து கரைஞ்சி நல்லா ஒரு சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அதை எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து அது புளிப்புத்தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த புளியும் அது மிக்ஸ் ஆகி கொஞ்சம் அது ஈக்குவலான டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நம்ம வந்து புளி வந்து இதில் ஆட் பண்ணுறோம். நிறைய எடுக்க வேணாம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் நிறைய புளி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதில் பாதி கூட எடுத்துக்கலாம். ஸோ புளி ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுவும் வந்து அந்த ஊறுகாயோட நல்லா மிக்ஸ் ஆகணும்னா நம்ம நல்லா வந்து ஃபுல்லாக கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பாதி இது வெந்துருச்சு. இதோட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா மிளகாப்பொடி ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் வந்து காரத்துக்கு தான். ஆல்ரெடி நம்ம பட்டை மிளகா ஆட் பண்ணியாச்சு. பட் அதோட நம்ம நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கிறதுனால காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நாங்கள் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோன்னா வீட்டில் அரைச்ச மசாலா தான் ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி வந்து உப்பெல்லாம் ஆட் பண்ணியாச்சு, ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து எகெயின் கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டே பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா செம்மையாக மிக்ஸ் பண்ண. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்த அந்த கன்சிஸ்டன்ஸ்க்கும் இப்போ வந்து எவ்வளோ கெட்டியாகிடுச்சுன்னு. நம்ம அதை கிண்டிகிட்டே இருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். ரைஸில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப லிக்விடாக இருந்துச்சுன்னா அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே கிண்டிகிட்டே இருக்கும் போது எல்லா டேஸ்ட்டும் ஓகேவாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா செக் பண்ணாங்க. பர்ஃபெக்ட், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்தில் வந்து அது ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ வந்து அதோட லெவல் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா அது எல்லாமே வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பட்டை மிளகா, பூண்டு எல்லாமே வெந்து அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி போய் அந்த டார்க்காக வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. பார்க்கவே எப்படா சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்மளோட கடாரங்காய் ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஃபுல்லாக வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து நம்ம இன்னொரு பேனில் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இது அவ்வளோதான். இது ரெடி பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 15 to 20 minutes தான் ஆகும். நீங்கள் வந்து இந்த ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடாரங்காய் ஊறுகாய் ரெடி. இப்போ நான் போய் சாப்பிட போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, see you, டாடா, பாய்.